வெளிப்படைத்தன்மையான தேர்தலை நம்ம எதிர்கொள்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருக்க தோழர்கள், கிளைக்கழகம், ஒன்றியம், பிஎல்எல் இருக்கக்கூடிய தோழர்கள், இங்க இருக்கக்கூடிய தோழர்கள் என்ன ஒரு ஆபத்தை நோக்கி நம்ம சென்றுட்டு இருக்கோம் அப்படின்னா, உச்ச நீதிமன்றத்தில் கேஸ் நடந்துட்டு இருக்கு. ஒரே ஒரு உறுதிமொழி தலைவர் கொடுக்கிறாரு. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு வாக்காளர்களுக்கு அநியாயம் ஏற்பட்டால் தலைவர் மிகப்பெரிய உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று வாதிடுவார். எங்க தலைவர் தான் பாதுகாப்பு கொடுப்பார். ஒரே ஒரு ஓட்டர் டெலிட் பண்ணா கூட எங்க தலைவர் வந்து பாதுகாப்பு கொடுப்பார். நம்ம கழகம் அதுல உறுதியா இருக்கு. ஆனால் நம்ம செய்யக்கூடிய கடமைகள், பொறுப்புகள் என்ன? இன்னைக்கு கிட்டத்தட்ட 68,000 பேருக்கு மேல பிஎல்ஓ போட்டு முடிச்சுட்டாங்க. அதுல 30 நாள்ல முடிக்கணும். கிட்டத்தட்ட 6,41,00,000 பேர். அப்ப 30 நாள்ல எப்படி முடிக்க முடியும்னா முடியவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ஆனா இப்ப பீகார்ல நடக்கிற எஸ்ஐஆருக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிற எஸ்ஐஆருக்கும் வித்தியாசம் இருக்கு. பீகார்ல வந்து எதிர்கட்சி தலைவர்கள் குற்றச்சாட்டு என்ன? அங்க ஆளுங்கட்சியும் அவங்க தான், தேர்தல் கமிஷன் மேல குற்றச்சாட்டுகள், ஒன்றிய அரசும் அவங்க தான். ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரு மேல குற்றச்சாட்டு ஒன்னா சேர்ந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 65 லட்சம் பேரை வந்து டெலிட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு எதிர்கட்சிகள் சொன்னாங்க. ஆனா தமிழ்நாட்டில் வித்தியாசம் ஒன்று இருக்கு, நம்ம புரிஞ்சுக்கணும். இங்க ஒன்றிய அரசு வேற, அதாவது திமுக இன்னைக்கு ஒன்றிய அரசை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்துட்டு இருக்காங்க, தேர்தல் கமிஷன்ல முறையிடுறாங்க. ஆனால் அதை அமல்படுத்தக்கூடிய அதிகாரம் யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட இருக்கு. ஏன்னா அவங்க தான் இன்னைக்கு முதலமைச்சர். இன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பண்ண 68,000 பேருக்கு மேற்பட்ட அரசு ஊழியர்கள், அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், அந்த லிஸ்ட் எல்லாமே திமுக காரங்கிட்ட இருக்கு. இன்னைக்கு என்ன பண்றாங்க? பிஎல்ஓ உறுப்பினர்களோட சேர்ந்து, என்ன பாவம் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு அரசு ஊழியர்கள், ஒரு அங்கன்வாடி பணியாளர்களும் ஆசிரியர்களும், ஒரு குறைந்தபட்ச ஊழியர், இன்னைக்கு வரைக்கும் அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டத்தில் வந்து எந்த வேலையும் செய்யல, அவங்களுக்கு எந்த பணி செய்யல. ஒட்டுமொத்த அரசு ஊழியர்கள் நேற்று கூட வந்து அறிக்கை கொடுத்துட்டு இருக்காங்க, கடுமையாக எதிர்ப்பு தெரிவிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த திமுக என்ன செய்யுது அப்படின்னா, இந்த 68,000 பேரோட சில பேர், அதாவது ஒரு பூத்துல 350 குடும்பம் இருக்குன்னா, இந்த கிளைக்கழகத்தில் இருக்கவங்களும், வார்டில் இருக்கவங்களும், இந்த பிஎல் இருக்கவங்களும் இந்த அப்ளிகேஷன் எடுத்துட்டு, இது நான் ஒரே ஒரு கோரிக்கை வைக்க, ஒட்டுமொத்த எதிர்கட்சிகளும் இது வந்து அணித்தள்ளணும். இது ஏதோ தமிழக வெற்றி கழகம் மட்டும் ஆர்ப்பாட்டம் இல்லை, எல்லாரும் அணித்தள்ளணும். ஏன்னா இதுல வந்து திமுக செய்யக்கூடிய தவறுகள் என்னங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். பிஎல்ஓவாக திமுக மாறி இருக்கு இப்ப. ஏன்னா அரசு ஊழியர்கள் சில இடத்துல வந்து ஒரு எம்எல்ஏவோ ஒரு அமைச்சரோ ஒரு அதிகாரத்தை வச்சுக்கிட்டு, நீ சும்மா இருங்கம்மா, நீ ஏன் போறீங்க, இந்த 200 வீட்டுக்கு நாங்க போய்கிறோம், இந்த 50 வீட்டுக்கு நாங்க போய்கிறோம்னா, ஒரு பிஎல்ஓ இந்த 10 வீட்டுக்கு போனாருங்கிறதுக்கான என்ன ப்ரூஃப் இருக்கு, என்ன வேலிடிட்டி இருக்கு? இதுதான் நான் வந்து பத்திரிகை நண்பர்கிட்ட கேட்டுக்கிறேன். மக்கள் கிட்ட வந்து இது கொண்டு போகணும்.